நம் மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படித்தானே. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பன், நம்மளோடு கூட பேசுகிறவர், இன்றைக்கும் நம்மளோடு கூட பேச இருக்கிறார். நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் வார்த்தையில நாங்கள் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும், எங்கள் நடையில எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் கர்த்தர் எங்களோடு நீங்க பேசி வருகிறீர். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அன்பில எவ்வளவாய் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை குறித்து என் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, அன்பிலே வேரூன்றி இருக்க அதை நீர்தான் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதை நாங்கள் சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டு நாங்கள் உம்மிடத்திலே அன்பு கூறவும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருக்கவும் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று இந்த காலை வேளையில எங்கள் எல்லாரையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சத்தியங்களை விளங்கிக் கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி வார்த்தையிலும் நடக்கையிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு 2 வாரங்கள் தொடர்ந்து பேசி இருக்கிறார். மூன்றாவதாய் நம்முடைய தேவ பக்தியை குறித்து இன்றைக்கும் 1 தீமோத்தேயு 4:12 நாம் வாசிக்கிற பிரகாரம், நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்ற அந்த வசனத்தின் 3வது பகுதியாய் அன்பை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பக்தியில் தீமோத்தேயு தன்னை வளர்த்துக் கொள்கிற இந்த காரியத்திலே இந்த காரியங்களை எல்லாம் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இப்ப நம்ம வழக்கமா இப்ப பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்பு தணிந்து போன காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும், இரக்கமற்ற காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா, உண்மைதானே? அன்பு இல்ல, அக்கிரமம் அது மிகுதியாவதினால் அன்பு அநேகருடைய அன்பு தணிந்து போன காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நெருங்கின உறவுகளிடத்துல, நெருங்கின நட்புகளிடத்துல, நாம் பழகிறவர்களிடத்துல அன்பு குறைந்து இருக்கிறதை நம்ம என்ன பண்ணுகிறோம்? பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் முற்றிலும் இந்த அன்பு அற்று போய் விட்டதா இல்ல இருக்குதா அப்படின்னு நம்ம இன்னைக்கு செக் பண்ணிடலாம். அல்லேலூயா. நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற உபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த உலகத்துக்கு குமாரன் வந்ததினாலே என்ன வந்துச்சாம்? அன்பு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த குமாரன் உலகத்துக்குள்ள இல்லாத பொழுது, அவர் மனுக்குலத்துக்கு அவர் பாலகனாய், அவர் இரட்சகராய் வராத பொழுது அன்பு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உலகத்தை சிருஷ்டித்ததிலிருந்தே தேவன் உலகங்களை ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவர் இல்லாம இந்த உலகம் என்ன பண்ணல, இயங்கவில்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவனால் உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அன்பு இல்லைன்னா அவன் தேவனை அறியாதவன் என்றே சொல்லி விடலாம். ஹல்லேலூயா. அப்போ நாம் பாருங்க, இந்த உலகத்துக்கு அன்பு யாரால் உண்டானது? நம்முடைய தேவனால். தேவன் நம்மிடத்தில் காண்பிக்கக்கூடிய அன்பை தான் எப்படி காண்பிக்கிறது அப்படின்னு இந்த உலகத்துக்கு யார் அனுப்பினாராம்? குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த அன்பை தேவன் எப்படி வெளிப்படுத்தினாராம்? அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4:9. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே, நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால், தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மை வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. உலகத்துக்கு எப்படி அன்பு வந்ததுன்னா அவருடைய குமாரனை அனுப்பினதினால். ஹல்லேலூயா. அடுத்து நமக்கு எப்படி அன்பு வந்ததுன்னா
நமக்காக குமாரனை அனுப்பினதினால். அல்லேலூயா. குமாரன் இல்லாமல் இந்த உலகத்துல என்ன கிடையாது? அன்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த குமாரனை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் குமாரனை பெற்றிருக்கிறீங்க? குமாரன்னா யாரோன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, யாரு? இயேசு. அல்லேலூயா. அவர்தான் யாரு? இயேசு. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே தன் அன்பை காண்பிக்கும்படி நம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்கு பண்ணும்படி தமது குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நமக்கு வாசிக்கிறோம். இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. உலகத்துக்கு இயேசு வந்ததால அன்பு உண்டானது. இந்த உலகத்துக்கு இயேசு வந்ததுனால நமக்கு அன்பு வெளிப்பட்டது. அன்பு என்ன பண்ணது? வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. யார் நம்மளை நேசிச்சாலும் நேசிக்கலைனாலும் குமாரனாகிய இயேசு இருக்கிறதுனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. இயேசு என்றாலே என்னதான்? அன்புதான். இயேசு என்றாலே அன்புதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு என்று ஒன்று மனிதனிடத்தில இயல்பா இல்ல. ஆனால் தேவன் தம் மனிதனை ஆதியிலே படைத்த பொழுது தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லித்தான் ஆதாமை தேவன் உண்டாக்கினார். ஆதாமுக்குள்ள என்ன இருந்தது என்றால் அன்பு இருந்தது. ஆனால் அந்த அன்பை ஆதாம் யாரிடத்துல விற்று போட்டு விட்டார்? சாத்தான் இடத்துல விற்று போட்டு விட்டார். அல்லேலூயா. அந்த ஆதாம் செய்த அந்த தவறினாலே மனுக்குலத்திலிருந்து அன்பு பிடுங்கப்பட்டு விட்டது. அது எடுத்து போடப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அதனால்தான் ஆதாமுக்கு பிறந்த காயின் ஒரு கொலைக்காரனா என்ன பண்ணான்? மாறி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு இல்லைன்னா மனுஷன் என்னவா மாறிடுவான்? கொலைக்காரன். அல்லேலூயா. அன்பு என்பது கிறிஸ்தவமே, கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. அது நம்ம அலட்சியமாய் நாம் நினைக்க முடியாது. அதனால உண்மையாய் பாராட்டுகிற அன்பை கூட நம்ம சில நேரங்கள்ல இன்றைக்கு தவறான அன்பு அநேக இடங்களில தலை விரித்து ஆடுகிறதுனால உண்மையான அன்பு செலுத்தினா கூட நம்மள ஒரு மாதிரி தான் என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. இவங்க உண்மையாதான் நம்மள நேசிக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு என்ன வருது? சந்தேகங்கள் வருது. ஏன்னா இன்னைக்கு உண்மைக்கும் பொய்க்கும் என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா நம்மளால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா நேசிக்கிறேன்னு சொன்னா கூட, உண்மையா நம்ம அவர்கள் அன்பு கூறுன்னு சொன்னா கூட ஒரு மாதிரி தான் நம்மள என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தமது அன்பை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். ஆதாம் தன் தேவன் தனக்கு கொடுத்த அந்த அன்பை சாத்தானால் இழந்து விட்டார். சாத்தானால் என்ன பண்ணிட்டாரு? இழந்து விட்டார், தொலைச்சிட்டார். அப்போ இந்த அன்பை மீண்டும் மனுக்குலத்துக்கு கொடுக்கும்படித்தான் தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு இல்லாமல் நமக்கு என்ன உண்டாகாது? அன்பு உண்டாகாது. அதனால்தான் ஆண்டவர் இன்னும் அழகாக சொல்லுகிறார். உங்களுக்குள்ள பாருங்க, அன்பை பிக்ஸட் பண்ணுகிறார். அன்பை எப்படி வைக்கிறார்? உள்ள முத்திரையா வைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு என்ன சொல்றது, சீல் பதிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு முத்திரை போட்டாங்கன்னு வைங்களேன், அந்த முத்திரை என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. அது போல நமக்கு அச்சாரமாய் கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வச்சு அந்த அன்பை சீல் பண்றார். அல்லேலூயா. அந்த அன்புக்கு முத்திரை இடுகிறார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் இங்க வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர் 5:5 பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. இப்போ நமக்கு அச்சாரமாய் முத்திரையாய் கொடுக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரே
என்ன செய்கிறார் என்றால் அன்பை நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன பண்ணுகிறார்? ஊற்றி விடுகிறார். அல்லேலூயா. இப்ப உங்கள்ட்ட அன்பு இல்ல, அன்பை காட்ட முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது? ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை சொல்ல முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னாலே நம்ம நிச்சயமாய் அன்பு பாராட்டுவோம். அல்லேலூயா. ஏன் பவுல் தீமோத்தேயுக்கு அப்படி சொன்னார் தெரியுங்களா? ஊழியங்களிலே ஊழியம் செய்யும் பொழுது ஒரு ஊழியக்காரனுக்கு உண்டாகிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா ஊழியத்துக்கு வந்துருவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஒரு இதயத்துல ஒரு எண்ணங்கள் வரும். என்னன்னா, உண்மையாலுமே தேவன் அனுப்பிதான் இந்த ஊழியத்துக்கு வந்தோமா? உண்மையாலுமே தேவன் நம்மள நேசிக்கிறாரா? உண்மையாலுமே தேவன் நம்மளோட இருக்கிறாரா? அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் ஊழியத்துல என்ன பண்ணணும்னா ஊழியக்காரனுக்கு வரும். இன்னைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் ஆண்டவர் நம்மள உண்மையா நேசிக்கிறாரா? உண்மையா அவர் நம்மளோட இருக்கிறாரா? அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் என்ன பண்ணுது? வருதா வரலையா? வருது. ஆண்டவர் உண்மையா நம்மள நேசிக்கிறாராங்கிற எண்ணம் வருது. அப்படிப்பட்ட அந்த சூழலுக்கு தான் பவுல் முன்னமே எச்சரிச்சிட்டாரு தீமோத்தேயோ, நீ ஊழியத்துல சோர்ந்து போகும் பொழுது தேவன் உனக்குள் ஊற்றின அந்த அன்பை நீ என்ன பண்ணாத? மறந்து போயிடாத. அது உனக்குள்ளதான் இருக்குது. உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய விசுவாசிகள், உனக்கு தேவன் கொடுக்கிற ஜனங்கள் உன்னை நேசித்தாலும் உன்னை நேசிக்காவிட்டாலும் நீ அவர்களை நேசித்துத்தான் ஆக வேண்டும். இதுதான் ஊழியனுக்கு உள்ள பொறுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அதனால்தான் சொல்றாரு, உங்களுடையதே அல்ல, உங்க பொருளே அல்ல, உங்களையே தேடுகிறேன்னு சொல்லு. அல்லேலூயா. உங்களுடைய பொருட்களையும் ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஒரு ஊழியர் நேசிக்கிறவனாக இருக்க முடியாது. அவன் உண்மையாலுமே உங்களை நேசிக்கிறவர்களாக இருந்ததுனாலதான் உங்களுடைய இந்த மேய்ப்பன் ஊழியத்தை என்ன பண்ண முடியுது? ஒரு தீமோத்தேயு போல செய்ய முடியும். அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு அந்த ஆலோசனையை சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் அன்பற்ற தன்மையை நாம் பார்க்க முடியும். அதனால நாமளும் அன்பு இல்லாம நடந்துக்கலாமா? சொல்லுங்க. சுற்றி திரும்பி பார்த்தா இப்படி ஒரு செய்திய அன்பு இருந்திருந்தா செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய நேரம் நமக்கு எழும்புது இல்ல? அப்படி எழும்புது. இப்படி நமக்கு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் அன்பு பாராட்டாம, இரக்கம் பாராட்டாம, சிநேகிக்காம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் நமக்கு பாராட்டின அன்பு மிக பெரியது. தேவன் நமக்கு பாராட்டின அன்பு என்னது? மிக பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதனால்தான் ஆவியானவரால் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரால் அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஊற்றப்படுதல், நிரப்பப்படுதல் என்று சொன்னா, இப்போ நீங்க ஒரு காலையில தண்ணி பிடிக்கும் போது உங்க பைப்புல இருந்து தண்ணிய குடத்துல பிடிச்சு நிரப்பி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறீங்க. அந்த தண்ணீரை நீங்க செலவழிக்கும் பொழுது தண்ணி என்ன ஆயிரும்? குறைஞ்சு போயிடும். ஆனா குறைஞ்சு போன தண்ணிய, அந்த குடத்துல இருக்கிற தண்ணி மறுபடியும் நிரப்பப்படுதா நிரப்பப்படலையா? எங்க போய் வச்சீங்கன்னு நிரப்புது. பைப்ல கொண்டு போய் திரி விட்டா தண்ணி என்ன பண்ணுது? நிரம்புது. அல்லேலூயா. இப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கும் சில நேரம் புஷ்ஷுன்னு அன்பே போயிடும். அன்பு என்ன பண்ணாது? இருக்காது. நம்ம இருதயமே சில நேரம் வெறுமையா இருக்கும், வெறுப்பா இருக்கும். ஆனா நம்மள அப்படி வெறுமையாவும் வெறுப்பாவும் இருக்க கர்த்தர் விட மாட்டார். ஏன் அப்படின்னா, நம்ம எப்பொழுதெல்லாம் தேவ சமூகம் போறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய அன்பினால நம்மள நிரப்பி விட்டுருவார். அல்லேலூயா. அதனாலதான் நாங்கள் ஊற்றப்படுகிறது என்ற வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி நீங்க தேவ சமூகம் வரும் பொழுது அவருடைய அன்பு உங்களை என்ன பண்ணிடும்? நிரப்பிடும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம நிறைய மன்னிக்கிறோம். அதனாலதான் நமக்கு துரோகம் செஞ்சவங்களே நம்ம என்ன பண்றோம்? நேசிக்கிறோம். நம்ம எவ்வளவு நமக்கு தூரம் போயிருந்தாலும், நம்மள பேசி இருந்தாலும் அவங்களை அரவணைத்துக் கொள்கிறோம்.
ஏனென்றால் தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் என்ன பண்ணப்படுகிறது? இலவசமாய் ஊற்றப்படுகிறது. இப்படி அன்பை நம்ம பெற்றுக்கிட்டு அன்பு பாராட்ட மாட்டோம்னு நம்மளால சொல்ல முடியாது. குடத்துல காலியான குடத்தை காலியா வச்சிருந்தாதான் தண்ணி இல்லைன்னு சொல்லுவீங்க. குடத்து நிறைய தண்ணியை நிரப்பி விட்டா தண்ணி இல்லைன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவோம்? தண்ணிதான் இருக்குது, மண்டு கொடுங்க சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்படித்தான் தேவன் நம் இருதயத்தை அன்பினால் என்ன பண்ணுகிறார்? நிரப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நிரப்புகிற நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அச்சாரமாய் முத்திரையாய் நமக்குள்ள அன்பின் ஆவியானவர் இருக்கும் பொழுது நமக்கு அன்பு குறைவுபடுமா? யோவான் 13:34 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவரில் ஒருவர் என்ன எப்படி இருங்க? அன்பாய் இருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். சொல்லுங்க, நமக்கு அன்பு தாழ்ச்சி வரும். யாரெல்லாம் என்னால இவங்களை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்களா? இவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன் உங்களால மன்னிக்க முடியலன்னா உங்களுக்கு அவங்க மேல என்ன இல்ல? என்ன இல்ல? சேவக் பாசி சொல்றாங்க, உங்க எதிரி உங்க கழுத்துக்கு கத்திய கொண்டு வர்ற வரையிலும், நீங்க சாகுற வரையிலும் அவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? சோத்திரம் பண்ணிருங்க. நீங்க சாகுற வரையில நீங்க என்ன பண்ணிருங்க? சோத்திரம் பண்ணிருங்க. அவனை நம்ம என்ன பண்ண கூடாது? எதிரியா பாக்காதீங்க. அவன் வேணா நம்மளை என்னவா பார்க்கட்டும்? எதிரியா பார்க்கட்டும். நாம யாரையும் என்னவா பார்க்க வேண்டாம்? எதிரியா பார்க்க வேண்டாம். இயேசுவிடத்துல அந்த அன்பு இருந்துச்சா? இருந்துச்சு. இயேசுவை காட்டி கொடுக்க வந்து அந்த யூதாசை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? என் சிநேகிதனே, குமாரனை முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கிறாய்? கடைசியா யூதாசை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன? என் சிநேகிதன். அப்ப கூட இயேசுவுக்கு யூதாஸ் மேல என்ன இல்ல? கோவமே. அவன் மேல அவர் வருத்தப்பட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் வருத்தப்பட்டார். அதையும் வேதத்தில் எழுதி இருக்கு. யோவான் 17ஆம் அதிகாரத்துல நாம் அதை வாசிக்கிறோம். கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் இவர்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லைன்னு சொல்றாரு. அப்போ அந்த யூதாஸ் கெட்டு போனதை குறித்து இயேசுவுக்கு என்ன இருக்குது? வருத்தம் இருக்குது. ஆனா அவனுக்காக தருணங்கள் வந்தத யூதாஸ் தான் மிஸ் பண்ண. ஜீசஸ் கடைசி வரலும் யூதாஸின் மேல கோபத்தை என்ன பண்ணல? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்க யாரிடத்திலாவது வருத்தம் இருந்தா, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த வருத்தம் உங்க வாழ்க்கையவே அழிச்சிருந்தாலும் பரவாயில்ல. அந்த வருத்தம் மாறுகிற வரையிலும் நீங்கள் உங்கள் தேவ சமூகத்துல, ஆண்டவரே என் இருதயம் இப்படி கசப்பா இருக்கிறது, வெறுப்பா இருக்கிறது, கோபமா இருக்கிறது, எச்சலா இருக்கிறது, மன்னிக்க முடியாது இருக்கிறது என்று நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, என்னை விட உன்னை எவனாவது வெட்டிட்டானா, குத்திட்டானா, எவனாவது காயப்படுத்திட்டானா, ரத்தம் சித்த வச்சிட்டானா அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்கு கேட்பாரு. அப்ப நம்ம இருதயம் சொல்லும், இல்ல ஆண்டவரே அப்படி என்ன, நானே மன்னிச்சல்ல, நீ என்ன பண்ணு மன்னின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க அங்கேயே நீங்க உட்கார்ந்துருங்க, அவர் உங்கள் இருதயத்தை அன்புனால நிரப்புவார். அல்லேலூயா. நீங்க அன்புனால நிரம்பி வெளியே வந்தீங்கன்னா உங்க எதிரியை நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம்? மன்னிச்சிடலாம். அல்லேலூயா. அந்த எதிரி ஒருவேளை நீங்க சிநேகிதனாக ஒப்புரவாயிட்டு நீங்க பக்கத்துக்கு போக வேண்டாம். பெர்க்மன்சியா சொன்ன மாதிரி நீங்க பக்கத்துக்கு போக வேண்டாம். எட்ட நின்னு என்ன பண்ணிருங்க? ஆசீர்வதிச்சிடுங்க. டிஸ்டன்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்க?
மெயின்டைன் பண்ணீங்க. ஆனா என்னவா இருக்காதீங்கன்னா அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு கோபம், எரிச்சல் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது. நம்முடைய இருதயத்திலே தேவன் இதற்குத்தான் அன்பை ஊற்றுகிறார். அல்லேலூயா. நீ என்னவா இருக்க கூடாது, கசப்போட இருக்க கூடாது. எப்படி இருக்கணும், அன்பா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா எதிரிய கூட என்ன பண்ணிடலாம். என்னால இவங்களை மன்னிக்கவே முடியாது, இன்னும் நான் மன்னிக்கல. உங்களுக்கு மன்னிக்க முடியுகிற நாட்களை சீக்கிரமா ஏற்படுத்தும். யாருடைய காலம் எப்ப முடிவடையும் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு ஊழியனுடைய மரணத்துல ஒரு மனைவி ஓடி வந்து ஓடு கூப்பாடு போட்டு அழுகிறாங்க. காலம் விருந்து இருந்தாங்க. திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்ப ஒருத்தருக்கு பொறுக்க முடியல. உயிரோடு இருக்கும் போது சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு துப்பு இல்ல, அழுகுறியம் அழுகுற வெழிஞ்சு போ. அது ஊழியன் என்ன பண்ணாரு, மனிதனுடைய வாழ்நாள் எப்பொழுது என்று நமக்கு என்ன பண்ணாது, எப்ப முடிவடையும் என்று யாருக்கும் தெரியாது. மன்னிப்பை நாம் காண்பிப்போம். ஏனென்றால் அதுக்குத்தான் தேவன் நம்முடைய ஆவியை நமக்குள்ள என்ன பண்ணி இருக்கிறார், ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டோடைய சமூகத்துல போய் அப்படி என்ன பண்ணுங்கன்னா மனசார மன்னிக்கிற அந்த சுபாவம் வர்றவர்களும் அங்கேயே உட்கார்ந்துருங்க. அவர் நிரப்ப ஒரே நாள்ல ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு தேவ சமூகத்துல போய் நீங்க நின்னீங்கன்னா உங்க இருதயம் பக்குவம் கிடையாது. என்னமும் போகும்போதும் நீங்க கொஞ்சம் 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 ஆண்டவர் உங்களை ஊற்றிக்கிட்டே இருப்பார். இருதயத்துல இருக்கிற அந்த கசப்பை வெளியேற்றிக்கிட்டே இருப்பார். நாள் ஒன்று வரும், நீங்க மன்னிச்சிருவீங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும். ஜெபிச்சுட்டே இருங்க. அது உடனே என்ன பண்ணாது, வராது. அல்லேலூயா. இங்க இயேசு சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. என் புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னும் அது யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு பேசின இந்த ஆழமான வார்த்தை அன்றைக்கு சீசர்களுக்கு புரியல. சீசர்கள் தான் பேசுறாரு. 13ஆம் அதிகாரத்திலும் 15ஆம் அதிகாரத்திலும் இயேசு சீசர்களிடத்துல அன்பை குறித்து ஒருவர் ஏன்னா அந்த சீசர்கள் எப்பொழுதும் கடைசி வரையிலும் போட்ட சண்டை என்னது, யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாத நிலை இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அந்த வார்த்தை அவர்களுக்கு புரியல. ஆனால் இயேசு இறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிற்பாடு யோவான் அந்த வார்த்தைகளை எல்லாம் தியானிச்சு தன்னுடைய நிருபங்கள்ல அழகா எழுதுறாரு. நீங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, பிரியமானவர்களே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் யோவானா அப்படின்னு நம்ம இப்படி பார்க்கணும். ஏன்னா யோவான் தான் கரடு முரடான சீசன். ரொம்ப உடனே தடி எடுக்கிறவர் யாரு, யோவான். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கட்டுமா என்று கேட்டவர்கள் யார், இது யோவான். அவ்வளவு கரடு முரடான சீசன் யாரு, யோவான். இப்போ பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு யோவான் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். சொல்லுகிறவர் யாரு, யோவான். அன்பாயிருக்க கடவோம், அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்த அவரை அறிந்திருக்கிறான்.
அறிந்திருக்கிறான் அப்படின்னா கவனிங்க. நீங்க ஆதியாகமம் 4:1 நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, ஆதாம் தன் மனைவியை ஏவாளை அறிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு என்ன அப்படின்னா, கணவன் மனைவி, கவனிங்க, கணவன் மனைவி இருவருக்கிடையே இருக்கிற தாம்பத்திய உறவை இதுதான் இங்கே அறிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அங்க சொல்லுகிறார். தேவனை இப்படி அறிய வேண்டும். தேவனை நாம் அறியாததினாலே அன்பு இல்லாத கரடு முரடானவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொண்டோமானால் நாம எப்படி மாறிடுவோம்னா அன்பா மாறிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் மனைவியை எவ்வளவாய் நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு நாம் நம் தேவனை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். ஏன்னா அவர் அப்படித்தான் நம்மளை என்ன பண்றாரு? நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து உணர்ந்து கொள்ளுதலைத்தான் அப்படி இங்கே 1 யோவான் 4:7 யோவான் எழுதுகிறார். அவரை அறிந்திருக்கிறார். ஆண்டவரோடு உள்ள ஒரு ஆழமான உறவு நமக்கு இருக்குமே ஆனால் நாம் யாரிடத்திலும் அன்பற்றவர்களாய் நடந்து கொள்ளவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 2:3-5 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4-5 இதெல்லாம் நம்ம வாசிச்சோம்னா அது நமக்கு விளங்கும். வாசிக்கலாமா? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அன்பு இல்லைன்னா அவன் யார்? பொய்யன், பொய் சொல்லுகிறான். தேவனை நேசிக்கிறேன் என்று நீ என்ன சொல்லுகிறாய்? பொய் சொல்லுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அப்படி என்ன பண்ணக்கூடாது? இருக்க கூடாது. அறிந்து நாம் அவரை அன்பு கூற வேண்டும். இதை இன்னும் விளக்கமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12-15 வரலும் யோவான் அழகாக எழுதுகிறார். தேவன் தம்முடைய அன்பை உலகத்துக்கு காண்பிக்கிற மிக 3 முக்கியமான காரியங்களை இந்த 12, 13, 14, 15 எழுதி இருக்கிறார் யோவான். அது என்னங்கிறது அந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 12வது வசனம், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். 13வது வசனம், அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சிகளாய் இருக்கிறோம். 15வது வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வசனங்களிலே 3 முக்கியமான காரியங்களை இயேசு நம்மிடத்துல உள்ள வைக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் அவராலே பிழைக்கிறோம். அவருடைய அன்பினால நம்ம என்ன பண்ணுகிறோம்? பிழைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, அவருக்கென்று பிழைக்கிறோம். யாருக்காக பிழைக்கிறோம்? இயேசுவுக்காகவே பிழைக்கிறோம். மூன்றாவதாக அவருக்காகவே, அவருடன் பிழைக்கிறோம். மூன்றாவதாக என்னது? அவருடன் பிழைக்கிறோம். வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 யோவான் 4:9-12. அவராலே பிழைக்கிறோமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. ஏன் இயேசுவை இந்த உலகத்தின் அன்பின் தேவனாய் இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்பினார் என்றால் நாம் குமாரனாலே பிழைக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாவியுடைய இன்றையமையாத ஒரு தேவை என்ன அப்படின்னா அவன் வாழ்ந்திருப்பதுதான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு பாவி, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த மரத்துக்கு, தூக்கு போடப்படுகிற அந்த மரத்தண்டையில போய் நின்னுட்டான். அந்த இடத்திலிருந்து ஒருவன் காப்பாற்றப்படுகிறான் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அவன் இனி நீ உனக்கு மரண தண்டனை இல்லை, நீ போய் பிழைத்துக்கொள்
என்று சொன்னா அந்த பாவி எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அது போல தேவன் நம்மளை தப்புவித்தார். அல்லேலூயா. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா சாத்தியம். அதுதான் தேவனுடைய அன்பு. ஒரு பாவிக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னா அவன் வாழ்ந்திருப்பது, தண்டனை பெறாமல் அவன் விடுதலை அடைவது. இப்ப தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதத்தான் இங்க சொல்றாரு, என்னால அவராலே நாம் பிழைக்கிறோம், அவராலே நாம் பிழைக்கிறோம், அவருக்கென்று நாம் பிழைக்கிறோம், அவருடன் நாம் பிழைக்கிறோம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 யோவான் 4:9 பாருங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, யாராலே? குமாரனாலே, அவராலே நாம் என்ன பண்ணுகிறோம்? பிழைக்கிறோம். இரண்டாவது பாருங்க, 2 கொரிந்தியர் 5:15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைக்காமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைக்கும்படிக்கு, அவருக்கென்று பிழைக்கும்படிக்கு அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இனி யாருக்காக நம்ம வாழ்றோம்? அவராலே வாழ்கிறோம், அவருக்கென்று இனி என்ன பண்ணுகிறோம்? வாழ்கிறோம். இதான் அன்பு. அல்லேலூயா. இனி நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, தேவனுடைய அன்பை பெற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம் என்றால் அவராலே வாழ்கிறோம், அவருக்கென்று வாழ்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக அவருடன் வாழ்கிறோம், அவருடன் வாழ்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:9-10 நாம் வாசிச்சோம்னு சொன்னா, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அவருடனே கூட நாம் இருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய அன்பை காண்பிக்கிற 3 மிக முக்கியமான 3 நிகழ்வு என்ன அப்படின்னா, அவராலே பிழை, அடுத்து 3வதா அவருடன் பிழைக்கிறோம், அவருடன் வாழ்கிறோம். அல்லேலூயா. வாழ்கிறோம்னு போடுங்க, பிழைக்கிறோம்னு சொன்னல, அதே போல வாழ்கிறோம்னு போடுங்களேன். அவராலே நாம் வாழ்கிறோம், அவருக்கென்று நாம் வாழ்கிறோம், அவருடன் நாம் வாழ்கிறோம். இந்த 3 முக்கியமான காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அவருக்காக வாழ்றீங்களா? அவருடன் வாழ்றீங்களா? அவருக்கென்று வாழ்கிறீங்களா? இதுதான் நம்ம தேவனை உலகத்துக்கு காண்பிக்கணும். அவர் நமக்கு காமிச்சார், நீ யாருக்காக வாழு? உமக்காகத்தான் வாழ்கிறேன். பாட்டு மட்டும் நல்லா பாடுறோம். உம்மை தானே நேசிக்கிறோம் பாடுறோமா? யாருக்காக வாழ்றோம்னு பாடுறோம்? இயேசு. அது உண்மை. நம்ம யாருக்காக வாழ்றோம்? அவருக்காக வாழ்கிறோம். அடுத்து 2வதா அவருக்கென்று வாழ்கிறோம். 3வதாக அவருடன் வாழ்கிறோம். இந்த 3 காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியங்களை அவர் நமக்கு செய்தாரே, இதற்கு நாம் பாத்திரமானா? ஒரு மகா பெரிய தேவன் ஒரு பாவியான ஒரு மனுஷனிடத்துல வந்து வாழ முடியுமா? வாழ முடியுமா? வாழ முடியுமா? பாவத்தை பாராத சுத்த கண்ணன் அல்லவா அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வந்து நம்மகிட்ட அப்படியே ஈஸியா வாழ்ந்துட முடியுமா? நாம அவர்கிட்ட போய் ஒட்டிட முடியுமா? முடியாது. என்ன நடந்துச்சு? எப்படி நாம் அவருக்காக வாழ்கிறோம்? எப்படி நாம் அவருக்கென்று வாழ்கிறோம்? எப்படி நாம் அவருடன் வாழ்கிறோம் அப்படின்னா, அதுக்குத்தான் தேவன் தம் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம் 5:21 பாவம் இல்லாத இயேசுவை நமக்காக பாவம் ஆக்கினார். பாவம் இல்லாத இயேசுவை நமக்காக பாவம் ஆக்கினார். இப்போ இயேசுவின் மேல் நம்முடைய பாவம் என்ன பண்ணப்பட்டது? சுமத்தப்பட்டது.
இயேசுவின் நீதி நம்மேல் வைக்கப்பட்டது. அதனால் நம்ம நீதிபரராய் மாறினதினால் தேவனுக்காக நாம் வாழ்கிறோம். அல்லேலூயா. அவராலே வாழ்கிறோம், அவருக்கென்று வாழ்கிறோம். அடுத்து அவருடன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? தேவனோட நாம போய் வாழ்றோம், தேவனுக்கென்று நம்ம வாழ்றோம், தேவனாலே நம்ம வாழ்கிறோம்னா நமக்கு இடையில ஒருத்தர் தேவைப்பட்டார். அவர் தான் யாரு? ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்காக வந்தார். அவரையே இந்த உலகத்துக்கு என்ன பண்ணார்? அனுப்பினார். அப்ப பாவி தேவனோடு வாழ முடியும். இயேசு பாவமாகாம நாம போய் அவரோடு என்ன பண்ண முடியாது? வாழ முடியும். அவருடன் நாம் இருக்க முடியாது, அவருக்கென்று நாம் பிழைக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ இயேசுதான் உதாரணமா நமக்கு சொல்றார். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் என்ன வருங்க? அன்பாயிருங்கள். இயேசு நமக்கு எதை காண்பித்தார் என்றால் தமது அன்பை, சிலுவையை என்ன பண்ணாரு? காண்பித்தார். என்னத்தை காண்பித்தார்? நீ நேரடியா உன் பிதாவிடத்துல போய் என்ன பண்ண முடியாது? சேர முடியாது. நான் உனக்காக மரிச்சேனா நீ பிதாவிடத்துல போய் என்ன பண்ண முடியும்? சேர முடியும். அவராலே வாழ முடியும், அவருடன், அவருக்காக வாழ முடியும், அவருடன் வாழ முடியும் என்பதை இயேசு நமக்கு என்ன பண்ணாரு? வாழ்ந்து காண்பித்தார், உபதேசித்து காண்பித்தார். அந்த அன்பை நிறைவேற்றினார், அந்த அன்பை உலகத்துக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அதனாலதான் 1 யோவான் 5:1 அவர் நமக்கு இன்னும் அழகாய் யோவான் சொல்லி தருகிறார். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ரைட். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். அல்லேலூயா. இந்த வசனம் பாருங்க. பிறப்பித்தவரிடத்தில், உங்களை உண்டாக்கினவரிடத்துல நீங்க அன்பு கூறுகிறீங்கன்னா அவர் உண்டாக்கினவரிடத்திலையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்பு கூறுவீங்க. சாத்தியமா? இப்போ நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்பது சாத்தியமா? சாத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவரை போல நம்ம ஏதாவது நம்முடைய உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு நம்ம செஞ்சிட்டோமா? நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக என்ன கொடுக்கிறான்? ஜீவனை கொடுக்கிறான். சிநேகிதனுக்காக சிநேகன் என்ன கொடுக்கணும்? ஜீவனை கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் நமக்கு சொன்னத அவர் சிலுவையில செய்து காண்பித்துட்டு தான் சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் என்ன வருங்க? அன்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு குறைவுபட்டுச்சுன்னா, குறைவுபடக்கூடாது. அன்பு குறைவுபட்டுச்சுல, நம்ம வெளிப்படுத்தல எபேசு சபைக்கு எழுதும் பொழுது யோவான் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பில் என்ன பண்ண? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவு. அன்பு குறைவுபடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் அன்பு குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஏன் பகையோடு, விரோதங்களோடு, கசப்புகளோடு இருக்கிறோம்னா, தேவனிடத்துல நமக்கு என்ன குறைஞ்சிருச்சு? அன்பு குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா. தேவனிடத்துல நமக்கு அன்பு குறையாம இருந்தா நம்ம சகோதரிடத்துல நமக்கு என்ன குறையாது? அன்பு குறையாது. கசப்பு, வெறுப்பு வராது. விட்டுடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு லகுவாக நாம் இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் பவுல் என்ன சொல்றார்? எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவ பிள்ளை அன்பை இழந்து போக கூடாது என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ரோமர் 8:35 வரையிலும் நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 8:35 வரையிலும் நாம் வாசிக்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதரானாலும்,
அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வரும் காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மள என்ன பண்ணக்கூடாது. என்ன வந்தாலும், மரணமே வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, தேவனுடைய அன்பை விட்டு நாம் பிரிந்து போக என்பதை இயேசு நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பவுல் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு குறைவுபட்டுச்சு, ஜீசஸ் இடத்துல அன்பு குறைவுபட்டுச்சுன்னா நம்ம குறைய தொடங்கிடும். அதிலே தெரிஞ்சிடும் நம்ம இடத்துல என்ன குறைவுபட்டு விட்டது, அன்பு குறைவுபட்டு விட்டது. இளைய குமாரன் தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து சொத்தையெல்லாம் வாங்கிட்டு போய் தன் இஷ்டம் போல செலவழிச்சான். என்ன நடந்துச்சு? எல்லாம் செலவழிந்து போன பிற்பாடு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. அவனை திருத்தணுங்கிறதுக்காக அந்த தேசத்துக்கே பஞ்சம் பாருங்க. ஹல்லேலூயா. பஞ்சம் வந்துடும். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், குறைவுபடக்கூடாது. அன்பு என்ன பண்ணக்கூடாது, குறைவுபட கூடாது. நாம் குறைவுபட, அன்பு குறைந்து போச்சு அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கையில குறைவுபட்டு விடுவோம். ஹல்லேலூயா. அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? சொல்லுவோம்ல, முருக மாதிரி நடந்துக்கிறோம். கொஞ்சம் கூட இருதயத்துல என்ன இல்ல, ஈரமே இல்ல. சொல்றல, கொஞ்சம் கூட இருதயத்துல என்ன இல்ல, ஈரமே இல்ல. என்ன இருந்தா ஈரம் இருக்கும்? அன்பு இருந்தா என்ன இருக்கும்? ஈரம் இருக்கும். நினைச்சாதானே ஈரம் இருக்கும். எதுல நினையணும்? நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நினையணும். ஹல்லேலூயா. நினைய 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 ஈரம் இல்ல, நம்ம கிட்ட இருந்து தண்ணீரே என்ன பண்ணும், ஊற்றெடுத்து ஓடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அன்பை எடுத்துட்டா நம்ம எப்படி இருப்போமா? வேதமே நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-3 வருடம் வாசிச்சா, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினால் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம், ஓசை இடுகிற கைத்தா. வெண்கலம் சத்தம் போட்டு எப்படி வெண்கலத்தை போய் அடிச்சு பாருங்க. டன் 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 சத்தம் மட்டும்தான். அதுக்கு நல்ல ஒரு உதாரணமா சொல்றாங்க. அதாவது கார் மேகம் இருண்டு இருக்கிறது, ஆனா மழை பெய்யாம வெறும் இடி மட்டும் இடிச்சிட்டு போனா அந்த கார் மேகத்தினால பூமிக்கு ஏதாவது பிரயோஜனமா? கிடையாது. எவ்வளவுதான் உனக்கு காரியங்கள் இருந்தாலும் வெறும் வாய் பேச்சு மட்டும் பேசிட்டு அன்பை காமிக்காம போனா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. அதான் அடுத்த 2ஆவது வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவர்களானாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பிரயோஜனமே இல்லை. எத்தனை வரம் நமக்குள்ள இருந்தாலும் அது ஒன்னும் நமக்கு உதவாது. ஹல்லேலூயா. 3வது பண்ணுங்க, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாலும் சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்று. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன இருக்கணும்னா அன்பு என்ன பண்ணணும், இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே நம்ம கடைசியா வாசிக்கணும், எல்லாத்தையும் அன்னதானம் பண்ணினான். அன்பு இல்லாம அன்னதானம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேளுங்க. அன்பு இல்லாம அன்னதானம் பண்ண முடியும். ஆனா அன்னதானம் நீங்க பண்ணணும்னா அன்பு உங்களுக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். ஒரு பொருளை நீங்க தியாகமாக நீங்க கொடுக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அன்பை நாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும்னா கொடுத்துதான் ஆகணும். அதைத்தான் தேவன் தம்முடைய குமாரன் மூலமா இந்த உலகத்துக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகம் நீங்க நினைக்கிறது போல அன்பற்ற உலகம்னு நீங்க நினைக்காதீங்க. அன்பு எங்க ஒரு பக்கம் என்னது இருக்கு, என்னது கடந்தனால நம்ம டீச்சர்ஸ் டே பார்த்தோம். என்னது டீச்சர்ஸ் டே, ஆஸ்திரியர் தினம். அதுல ஒருத்தவங்க செஞ்சிருந்தாங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. தனக்கு பெற்ற பிள்ளைகளை விட
தன்னிடத்துல கற்ற பிள்ளைகளுக்கு அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற இனம் தான் டீச்சர்ஸ் இனம். அல்லேலூயா. தனக்கு பெற்ற பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுங்கிறத விட தன்னிடத்துல கற்ற பிள்ளைகளுக்கு அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் யாரு? ஆசிரியர். உண்மைதானே? உண்மைதானே? ஆசிரியர்களா இருக்கிறீங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருக்கிறீங்க இல்ல? உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எவ்வளவு தியாகம் பண்றீங்க. எப்படி? என்ன இருக்கிறது உங்களுக்குள்ள? என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. உங்களுக்கே தெரியல, எங்க ஓரத்துல என்ன பண்ணிருக்கு, ஒட்டிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அன்பற்ற உலகம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கும் பாருங்க, தனக்கு என்னதான் இல்லாமல் போனாலும் தன் பிள்ளைக்காக வேண்டும் என்று சேர்த்து வைக்கிற, தன் பிள்ளைக்காக தியாகமாய் உழைக்கிற தாய் இருக்கத்தானே செய்யறாங்க, இருக்கத்தானே செய்யறாங்க. உண்மைதானே? அல்லேலூயா. தன்னால எவ்வளவுதான் முடியலனாலும் தன் பிள்ளைகளுக்காக உழைக்கணும்னு தினமும் காலையில் எந்திரிச்சு தன்னுடைய சரீர விளைவினங்களை மறந்து ஓடுகிற தகப்பன் இருக்கத்தானே செய்யறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஒரு ஆசிரியர் நான் சொன்னது போல தன் பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களோ செய்யலையோ, ஆனால் தன்னுடைய கடமை உணர்ச்சிகளோடு போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் எஜமா பாருங்க, தான் செலவு பண்ண மாட்டார். நிறைய வீட்டுல சொல்லுவோம்ல, பெயிண்ட் அடிக்கிறவங்க வீட்டுல என்ன இருக்காது? வீட்டுல பெயிண்ட் இருக்காது. பார்த்திருக்கீங்களா? தைக்கிறவன் வீட்டுல ட்ரெஸ் என்ன இருக்கும்? கிழிஞ்சு போயிருக்கும். பார்த்திருக்கீங்களா? மேசன் வேலை செய்யறவன் வீட்டுல வீடு என்ன இருக்கும்? இடிஞ்சு போயிருக்கும். அவன் இன்னொருவருக்காக நாம் ஓடுகிறோம், ஆனால் தனக்காக அதை என்ன பண்ணுகிறது இல்ல, செய்து கொள்கிறது இல்லை. இப்படி அன்புள்ளவர்கள் உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறார்கள். நம்ம எப்படி அன்பு இல்ல, உலகத்துல அன்பு இல்ல நம்ம எப்படி சொல்றோம்? இருக்கு. அல்லேலூயா. தன் எஜமான் பாருங்க, தான் வேலைக்காரன் வாழணும்னு நினைக்கிறார். தான் வாழ்றானோ வாழியோ, தன்னுடைய வேலைக்காரர்கள் என்ன பண்ணணும், வாழ வேண்டும் என்று நினைக்கிற எஜமான் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு டாக்டர் பாருங்க, எவ்வளவு வியாதியோட ஒரு பேஷண்ட் படுத்திருந்தாலும், நாளைக்கே செத்து போற ஒரு பேஷண்ட் இருந்தா கூட அந்த டாக்டர் அவனுக்கே முடியாது பாவம், தலைவலி காய்ச்சலோட போய் அந்த பேஷண்ட் நின்னுட்டு உனக்கு ஒண்ணுமே இல்லம்மா அப்படின்னு ஒரு கோட்டை போட்டு ஒரு என்ன சொல்றது, வச்சுட்டு அவன் பக்கத்துல போய் உனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு பேஷண்ட் எவ்வளவு ஏங்கி என்ன பண்ணி இருக்கான், பெட்ல படுத்துட்டு இருக்கான். ஒரு வார்த்தை சொன்னோன்னு அந்த பேஷண்ட்டுக்கு வியாதி எல்லாம் என்ன பண்ணிடுது, போயிடுது. அந்த அன்பான டாக்டருடைய வார்த்தை உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக அன்பாய் தியாகமாய் இருக்கிறார்கள், இருக்கத்தானே செய்கிறார்கள். மகன், அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தியாகமாய் அன்பை காண்பிக்கிறார்கள். பிள்ளைகள் தன் பெற்றோர்களுக்காக தியாகமாய் அன்பை காண்பிக்கிறார்கள். அதனாலதான் இன்னும் இந்த உலகம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இயங்கி கொண்டிருக்கு. அல்லேலூயா. உலகத்துல அன்பு இல்லைன்னு சொல்லாது. அன்புள்ள நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல இருக்கிற வரையிலும், நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுகிற வரையிலும் இது இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் இல்லன்னு சொல்லவே முடியாது. இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, நம்மள 100 பேர் நேசிக்கலனா நம்மள நேசிக்கிற ஒருத்தர் இந்த பூமியில இருக்கத்தான் செய்யறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், 100 பேர் என்ன நேசிக்காட்டி என்ன, அந்த ஒருத்தர் என்ன பண்றாங்க, நேசிக்கிறாங்களே, அவர்களுக்காக நான் என்ன பண்ணணும், வாழணும். சொல்றோமா சொல்லியா? சொல்றோம், சொல்றோம். எப்படி? அதுதான் தேவனுடைய அன்பு. மாறாத எத்தனையோ தகப்பன்மார் தன் பிள்ளைகளால் மாறின சரித்திரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. மாறாத எத்தனையோ தாய்மார் தன் பிள்ளைகளால் மாறுகிற சரித்திரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. பிள்ளை அப்பாவை மாற்றிட்டான், சொல்றல, மகன் அம்மாவை என்ன பண்ணிட்டான், மாற்றி விட்டான். அல்லேலூயா. அதனால நமக்கு 1 யோவான் 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பது என்னது, உண்மையான வார்த்தை. அதனால நாமளும் நம்ம இந்த உலகத்துல அன்பை என்ன பண்ணக்கூடாது, இழந்து போக கூடாது, இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, அன்பு நம்மகிட்ட இருக்கா, தேவன் நம்மகிட்ட இருக்கிறாரா இல்லையா, செக் பண்ணிடலாமா?
ஒரு 4 காரியம். அதே யோவானுக்குள்ளே நம்ம இருப்போம். தேவன் நம்மிடம் இருக்கிறாரா? அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? 1 யோவான் 3:9 பாருங்க. 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாம. நம்ம பாவம் செய்யாம பாவத்துக்கு விலகி வாழ்றோம்னா தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கா? பாவத்துக்கு விலகி வாழ்றோமா? அப்ப தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, 1 யோவான் 3:22 நாம் வேண்டிக் கொள்கிறதை எல்லாம் அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோமா? எதனாலே அப்படின்னா அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைகொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவும் அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஜெபம் கேட்கப்படுகிறதா? கேட்கப்படுகிறது என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதை 1 யோவான் 2:10 பாருங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் 2:10 1 யோவான் 2:10 பாருங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் இல்லை. உங்களிடத்துல என்ன இருக்கு? சகோதரன் மேல அன்பு இருக்கு. உங்களிடத்துல தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 4:18 பாருங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்றைக்கும் நாம் ஏன் தைரியமாய் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம் என்றால் தேவனுடைய பூரண அன்பு நம்மளை என்ன பண்ணிருக்கு? அல்லேலூயா. தேவன் நமக்குள்ள எப்படி இருக்கிறார்? அன்பாகவே அன்பை நம்ம வளர்த்து கொள்ளணும். இந்த அன்பை நம்ம என்ன பண்ணணும்? வளர்த்து கொள்ளணும். நம்ம வளர்த்து கொள்வோம் என்றால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. மிருகமாகி விடுவோம். அதனாலதான் பவுல் சொல்றார், வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் என்ன பண்ணு? விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் அன்பு நமக்குள்ள ஆவியானவரால் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கு. இயேசு சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய். அல்லேலூயா. இன்னும் 1:13 அதிகாரத்துல நம்ம விட்ட அந்த 4 வாசிச்சா அன்பு தம் என்ன பண்ணாதான்? 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 5 நம்ம அப்படியே வாசிச்சோம்னா, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அதுதான் நமக்குள் தேவன் வைத்திருக்கிற அன்பு. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஒரு காலம் ஒழியாது, ஒளிந்து போகாது, ஓய்ந்து போகாது. கடைசியா முடிக்கிறாரு. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, 3 நிலைத்திருக்கும். இதுல எதுதான் பெருசு? அன்பே பெரிய. இதுதான் பெருசு, அன்பு. அன்பு ஜெயிச்சிரும். இயேசுவின் அன்பு அது. அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் நினைக்கிறது நமக்கு செய்து காண்பித்தார். சத்துரு எவ்வளவோ நமக்கு விரோதமாய் அவன் சேனையா எழுப்பினான். ஆண்டவர் அன்பினாலேயே என்ன பண்ணிட்டார்? உலகத்தை ஜெயித்துட்டார். அல்லேலூயா. நாமளும் என்ன பண்ணுவோம்? ஜெயிப்போம். அந்த 3 காரியத்தை நம்ம மனசுக்குள்ள வைப்போம். அவராலே நாம் என்ன பண்ணுகிறோம்? வாழ்கிறோம். அவருக்கென்று நாம் வாழ்கிறோம், அவருடன் வாழ்கிறோம். அதைத்தான் தேவன் நமக்கு என்ன பண்ணாரு? அந்த அன்பின் மூலமாய் காண்பித்தார். அவராலே வாழ்கிறோம், அவருக்கென்று வாழ்கிறோம், அவருடன் வாழ்கிறோம். அவர் அதை நமக்கு கொடுக்கும்படி குமாரனை கொடுத்து இந்த அன்பை நமக்கு காண்பித்தார். அவரிடத்துல பெற்ற இந்த அன்பை நாம் இன்னும் அநேகருக்கு என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இப்பொழுதுதான் தேவ அன்பு நமக்குள்ள என்ன பண்ணப்படும்? நிலைத்திருக்கும். அது நதியாய் புறப்பட்டு ஓடும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளோம்னு சொன்னாங்க. அதை போல நாம் அவரை நேசிக்கிறதுக்கு எதுவுமே சாட்சி கிடையாது. இந்த வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். தேவன் நமக்காகவே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நேசிக்கிறீங்களா அன்பின் நல்ல ஆண்டவரே,
ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல ஆராதனை நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா யோவான் 3:16 நாங்கள் வாசிக்கிறதன்படியே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையின்படியே அப்பா எங்கள் மேல இவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்தீங்க அப்பா. நம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காய் தந்த அன்பு அது பெரியது ஆண்டவரே. அப்பா அந்த அன்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்கள் மேல காட்டின இந்த அன்புக்கு அப்பா பரிசாய் நாங்கள் உமக்கு அப்பா ஊழியம் செய்ய உங்க அன்பை பின்பற்றி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த முடிய மகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்னும் நீங்க அவர்களை அப்பா 1000 லட்சங்களுக்கு எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்களும் இந்த அன்பில் நிலைத்திருக்க உம்மை போல நாங்கள் மாற அப்பா அன்புள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உங்களுடைய வார்த்தை அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்தலுங்க. இந்த வாரம் முழுதும் எங்களையும் எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீமைகளுக்கு வியாதிகளுக்கு பலவீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்மையான ஈவுகளை தருகிறவர் எங்களுடைய வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை நீர் தந்து இந்த வாரம் முழுவதும் அப்பா மீதியுள்ள நாட்கள் முழுவதும் நீர் வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய தேவ சமாதானம் அப்பா, தேவ பாதுகாப்பு, தேவ இரக்கம், தேவ கிருபை பிள்ளைகள் மேல தங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்தருளுங்க அப்பா. நீங்க மகிமைப்படுங்க அப்பா. உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.